வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சலண்டி ஹோமஸோட 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த எபிசோட்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் எண்டிங்கே நம்ம பார்த்துருப்போம். டெலிவரி ரெடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் உடி போட்டிருந்தவங்களே நீங்கள் தானே இந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. ஆனால் பார்த்தா ஒரு கட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நிழலில் கத்தி மட்டும் பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்த்து இவங்க பயந்துருவாங்க. அந்த உடி போட்ட பர்சன் தான் இவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து டெலிவரி ரெடி பயந்து போகலான்னு சொல்லி ஒரு டோர் ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட் சைட்லேருந்து நியூஸ் செக்யூரிட்டி கார்டு வருவாங்க. ரெண்டு பேருமே பார்த்து பயந்துருவாங்க. இவரும் என்ன பயமுறுத்திட்டீங்கன்னு சொல்லும்போது எங்க இங்கே வாங்க வாங்க, அங்கே யாரோ கத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லும்போது இவரும் வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது இவங்களுக்கும் ஆனால் நம்ம பார்த்தோமே ஒரு வேலை இமேஜினேஷன் சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு டெலிவரி அங்கேருந்து வந்துடுவாங்க. ஆனால் இவர் மேலே ஏதோ வித்தியாசமாக பார்ப்பாரு. அவங்க அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இவங்களை நோக்கி வரும். இவங்களும் இதுக்கு ஃபீட் பண்ணுவாங்க போல். இங்கே 2 நாள் ஆளே காணோன்ட்டு அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹுட்டி போட்டவர் வந்துட்டு கையில் நைஃபோடு இதை பார்த்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த பிரிவென்ட் லிட்டில் மவுஸை பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அதுக்காண்டி அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேத்துக்கு மட்டும்தானே தெரியும் இந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த லிட்டில் மவுஸ் கிடையாது, வேற ஒரு பர்சன் இருக்காங்கன்ட்டு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோனை போய் சொல்லுன்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ண அந்த லிட்டில் மவுஸ் கிடையாதுங்க, வேற யாரோ, நாங்கள் தப்பான ஆளை பிடிச்சி கொடுத்துட்டோம், ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த லேடியும் நீங்கள் ஏங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த கல்பேட்டை நீங்கள் பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, மற்றபடி நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், இனி நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அந்த கிராடன் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இந்த லேடி பார்த்தீங்கன்னா குறியா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்படி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் லேடி ஸ்டோருக்கு வந்துட்டு ஒரு பன் எடுத்துட்டு அந்த இடத்துல போகலான்னு பார்க்கும்போது அது அந்த ஹஸ்பண்ட் பார்த்துருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுற கையில் கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு லேடியும் வந்துட்டு என்னங்க பண்ணுற, அந்த பொண்ணை நான் தான் எடுத்துக்க சொன்னேன், ஏன் இந்த மாதிரி ரூடாக நடக்கிறீங்க போது இது தப்பு இல்லையா, அந்த பொண்ணு திருடுறதுக்கு சமமாக இருக்குங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க. அவரும் இதுக்கு சொல்யூஷனே கிடையாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. இவங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்து போமான்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருந்தாங்க, நான் அது பண்ணது தப்பு தானே நீங்களே எடுத்துக்கோங்க போது இல்லை நான் தானே உன்னை எடுத்துக்க சொன்னேன், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு எடுக்கணும் ஓகேவா, ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த பொண்ணோட அம்மா வந்துடுவாங்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களே என்ன நடந்தது, இந்த பொருளை நீ போய் எடுத்துகிட்டு வந்தியா, திருட்டியான்னு சொல்லி கேட்கும்போது டிபார்ட்மெண்ட் லேடியும் எங்கள் குட்டி குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசுறாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நான் தான் அவளை எடுத்துக்க சொன்னேங்கும் போது அவங்க அம்மாவும் உண்மையை சொல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்களும் அந்த லேடி கிட்ட காசை கொடுத்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன்ட்டு அடிச்சுட்டு அந்த குழந்தை அங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கும் ஆரம் சொல்லிட்டு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அவங்க அம்மாவுக்கு பார்த்தா நினைவு நாளா இருக்கும். அதனால ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு அது எல்லாமே தட்டி விட்டுருப்பாங்க. அதில் டென்ஷனில் பண்ண இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய மன்னிச்சிருமா சாரிமாங்கும் போது இந்த மாதிரி என் கூட இங்கே இருக்காத, வெளியில் போய் விளையாடு, நீ இருக்கிறது எனக்கு தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டி இருப்பாங்க. அந்த விஷயத்த யோசிச்சுட்டு இப்போ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு இவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடியே அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வருவாங்க. அப்போதான் நம்மளுக்கு இன்னொன்று விஷயத்தையும் காட்டுவாங்க. இந்த மாதிரி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அந்த பாடியை பார்த்து இவங்க செமையாக ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் பார்த்து யோசிச்சு பார்த்து இந்த குழந்தைகிட்ட ஸ்வீட்டாக நடந்திருப்பாங்க போல. இப்போ அவங்க தூக்கிட்டு வரும்போது நடுவில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த குழந்தை அழுகுது பாருன்னு சொல்லும்போது தான் இவங்க கான்ஷியஸ்க்கே வருவாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சாரிமா ஆன்ட்டி பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி என் பொண்ணை கிட்னாப் பண்ண பார்க்குறீங்க, எங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க போது அவங்க ஹஸ்பண்ட் இல்லைங்க அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் லேடியும் போலீஸ் தானே நானே கூப்பிட்றேன், நீங்கள் எதுக்குங்க சாரி கேட்குறீங்க, குழந்தைய பெற்றா மட்டும் போதாது, அதுக்கு ஃபுட்டு கரெக்ட் டைமில் கொடுக்கணும், நீங்கள் லேட்டாக வந்துட்டு அந்த பொண்ணை பசியிலே இருக்க வைக்கிறீங்க, அதனால தான் அந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லும்போது என்னமோ ஒன்று என் குழந்தை எப்படி வளர்க்குன்னு எனக்கு தெரியும், நான் இங்கிருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டும் சரி விடுமா இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத, நம்ம போய் வைன் குடிச்சிட்டு உனக்கு பிடிச்ச பர்கர் சாப்பிடலாங்க போது அவங்க எனக்கு ஒன்று தேவையில்லைன்ட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ சரக்கு அடிச்சு ரொம்ப டவுன் ஆகி அந்த ஸ்டேஜுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன், நான் தானே உங்க கூட ஹெல்ப்பாக இருந்தேன்னு சொல்லும்போது அப்புறம் நீங்கள் மட்டும் நீங்கள் சாகிற நிலைமைக்கு போயிருந்தீங்க, நான் மட்டும் கூட இல்லைன்னா நீங்கள் செத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வைனும் சால்ட் பிரெட்டு தான் வேணும்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நடந்தெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போவாங்க. அப்படின்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கட்டுவாங்க. ஹீரோயின் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இங்கே காசு கிடைக்குது இன்னைக்கு லக்குன்னு சொல்லிட்டு குதிச்சு வந்து அந்த காசு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு மூட்டை இருக்கிறதே பார்ப்பாங்க. ஆஹா இன்னைக்கு ஜாக்பாட் தான் போலேன்ட்டு அந்த பிளாக் கலர் கவர் கிட்ட வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு பொண்ணு கூட இவர் பேசிட்டு இருந்திருப்பாள், ஹீரோயின் கூட பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு கால் பண்ணி எப்போ வருவீங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லும்போது இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுவாமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த பேக் ஓப்பன் பண்ணால் ஸ்மெல்லாக இருக்கும். சா என்ன நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுவார். அப்படின்னு சைடு நம்மளுக்கு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா அந்த கேஃபே போயிருக்காரு வாங்கும்போது இன்னும் இந்த காலையில் கேஃபேவான்னு சொல்லிட்டு அந்த கேஃபேயோட பில்லையும் பார்த்துருப்பா இல்லையா, அதை பார்த்து யோசிச்சுட்டு இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த கேஃபேக்கு தான் வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருக்க மாட்டாங்க. சாச்சா என் ஹஸ்பண்ட் இதுக்கு இங்கெல்லாம் வரப்போறான்ட்டு இவர் போகும்போது கரெக்டாக அவங்க ஹஸ்பண்டு உள்ளேருந்து வெளியில் வருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு போனதை பார்த்து பயந்துருவாங்க. என்னடா என் ஒய்ஃப் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட உண்மையை சொல்லிடுங்க, இந்த பொய்யை ரொம்ப நாள் காப்பாற்றிட்டு இருக்க முடியாதுங்கும் போது இவரும் கூடிய சீக்கிரம் சொல்லணும்பாங்க. என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இவர் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 902 ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஒரு பொண்ணு, அவங்களோட பாடி தான் இருக்கும், ரெட் கலர் ரிப்பன் டைப் பண்ண மாதிரி. அந்த இடத்துல அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதை நம்மளுக்கு காட்டுவாங்க. நம்மளுக்கு நம்ம 3 லேடிஸ் தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி குளத்து பக்கத்தில் ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்காமான்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் யார் இவருலாம் தெரியாது. இந்த இடத்துல இவங்க யோசிப்பாங்க, இன்னும் நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் நிறைய மிஸ்டேக் நடந்துட்டு இருக்கு, அனிமல்ஸ்லாம் காணாமல் போகுது, சில பலர்லாம் இறந்து போகிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலேன்ட்டு இவங்க இந்த சைடு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு குப்பை போட வந்திருப்பாங்க. பயந்து கத்திட்டு வருவாங்க. இவங்களும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் லேடி பண்ண அந்த குப்பையை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேட்டை தான் கொன்று போட்டிருப்பாங்க. இவங்களுக்கு என்னடா கேட்டெல்லாம் சாவடிச்சு போட்டிருக்காங்களே சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு டெலிவரி லேடி வந்திருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் லேடியும் போயிட்டு இந்த மாதிரி போகாதமா அதை போய் பார்க்காதுன்னு சொல்லும்போது இவங்களும் என்னதுன்னு தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. ஐயோ ஏதோ இறந்து போயிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு தான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆவாங்க. ஸ்ட்ராங் லேடி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த கேட் இவங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேட் தான் அந்த இடத்துல இறந்து போயிருக்கும். அந்த பிரேஸ்லெட் வச்சு தான் இவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்படியே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கேட்டோட ஓனர் இறந்து போயிட்டாங்க, நான் தான் அப்பப்போ இதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இது இப்படி இறந்து போகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினும் அந்த நாய் காணாமல் போச்சு, அதுக்கடுத்து அந்த டாகோட ஓனரும் காணாமல் போனாங்க, இப்போ இந்த கேட் இறந்து போயிருக்கு, இதுக்கு நடுவில் ஏதோ சம்மந்தம் இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக் காணாமல் போச்சான்னு சொல்லி டெலிவரி லேடி கேட்பாங்க. என்னாச்சு அது விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஆக்சுவலி அந்த போஸ்டர்ஸ்லாம் அந்த பொண்ணை ஒட்டிகிட்டு இருந்தாங்க, ஆனால் பின்னாடியே பேக்கில் ஹுட்டி போட்டுட்டு அந்த போஸ்டர்ஸ் யாரோ எடுத்துகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் ஹீரோயினும் யாராக இருக்கும், ஒரு வேளை பிளாக் கலர் ஹுட்டி போட்டு அந்த லிட்டில் மவுஸாக இருக்குமா, அவன் கொலகாரனா மாறிட்டானான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு இன்னொன்று சைட் பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி லேடியோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்களே, அதை பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணும்போது அந்த 902 ஸ்டே பண்ணியிருந்த அந்த பொண்ணோட ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அவங்களோட ட்ராயிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருப்பாங்க போல. அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு காட்டுவாங்க. ஆனால் யாருன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலி அவர் இந்த கேஃபேல ஒர்க் பண்ணுறாரு போல, அதுதான் ரகசியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு யோசனை வரும், ஐயோ இந்த இடத்துல தான் நம்ம காலையில் வாக்கிங் போய் அந்த பேப்பர்லாம் தொட்டோமே சொல்லிட்டு பயந்து வாமிட்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க போயிட்டு இருப்பாரு. அப்படியே நைட்டு ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. இப்போ நடந்த கொலை மிஸ்டேயை பற்றி நியூஸில் போயிட்டு இருக்கும். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியில் வந்துட்டு டக்குனு டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏமா டிவி ஆஃப் பண்ணுறீங்க, உங்களுக்கு க்யூரியஸாக இல்லையா, நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி கொலை நடந்திருக்கு, யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், நீ போய் பாடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அமுச்சு விட்டுருவாங்க. இவங்களும் அந்த 902 அந்த வீட்டுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். ஃபியூனலில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவங்க ஏதோ கேட்டிருப்பாங்க போல. நெக்ஸ்ட் டே இவங்களை மீட் பண்ண போவாங்க. ஆக்சுவலி இவங்க இறந்து போன ஃப்ரெண்டோட அம்மாவோட அட்ரஸ் கிடைக்குமா, அவங்க கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப லேட்டுன்னு தெரியுது, எனக்கு அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கூடன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களும் ஒரு சார் இருக்காரு, ஆனால் அவர் ஆஸ்திரேலியா இருக்காரு, அவர் வந்தோடனே அவங்க நெய்பரோட நம்பர் வேணால் வாங்கி கொடுக்க, அவங்க நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருந்து கால் வரும். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக் மிஸ் ஆயிருக்கும், அது ஏதாச்சும் இறந்து கிடைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் அவர்கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வந்து கேட்கும்போது ஆமாம் அந்த டாக் பார்த்தீங்கன்னா இறந்து கிடச்சிது, அதுவும் ஆர்கானிக் டஸ்ட்பின்லன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நியூ செக்யூரிட்டி கார்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன டாக் இறந்து கிடச்சிதான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோனும் யார் அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு லேடி பேரை சொல்லுவாங்க. அந்த லேடி கிட்ட வந்து இந்த டாக் தான் நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த டாக் தான், அந்த காலரை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அவங்க பேசிட்டு கீழே வரும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டாக் இறந்து போயிருக்கு, அதுக்கடுத்து இந்த பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லி யோசிக்கும் போது செக்யூரிட்டி கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்டேட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன்,
அதனால அந்த டாகை கொலை பண்ணியிருந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அந்த பொண்ணு அந்த டாகை அவ்வளோ விரும்புனா, அவள் இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி இவங்க சொல்லும்போது இந்த செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹீரோயினை பார்ப்பாங்க. இவருக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு வேற தெரியலையே. அப்படியே நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. இந்த மர்டர்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லீடர் ஹஸ்பண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 20 வருஷத்தில் இது பார்த்தீங்கன்னா 6வது கொலையாக இருக்குது. சேம் பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா ரிபனை கட்டி அந்த பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாகடிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அந்த ரிபன் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிக்கிட்டே கிடக்குது. ஃபஸ்ட்டு கொலையில் பார்த்தீங்கன்னா வேறு டைப் ஆஃப் ரிபன் யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் செகண்ட் தேர்டில் வேறு டைப், இப்போ 4 and 5ல வேறு டைப் ஆஃப் ரிபன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம அந்த கொலகாரங்களை நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் டெலிவரி லேடியை பார்த்து பேசுறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி அந்த டாக் கேஸை கண்டுபிடிச்சிங்களான்ட்டு. ஹீரோயினும் வந்து நீங்கள் நினச்சது சரிதாம்மா, அந்த டாக் பண்ணா இறந்து போய் தான் கிடச்சிருக்கேன், அது கேட் எப்படி இறந்ததோ அதே மாதிரி அந்த குப்பை பேக்கில் தான் அதுவும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமான்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே டெலிவரி லேடிக்கு பார்த்தீங்கன்னா வேலை வந்திருக்கும். அந்த கால் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கேட் இறந்து போயிருக்கும் இல்லையா, அந்த பேண்டை பார்த்தீங்கன்னா இவங்க தான் கையில் போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினும் பார்ப்பாங்க. டெலிவரி லேடி இந்த மாதிரி எனக்கு வேலை வந்துருச்சு, ஆனால் உங்களுக்கு ஒன்று கொடுக்கறக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்னால் வர முடியல, அதுக்கு தான் இதுக்கு கொடுக்குற வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது இது எதுக்கு எனக்குன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் டைம் வரும், அதுக்கு தான் சொல்லும்போது ஹெல்ப் தானே நீ என் ஃப்ரெண்டு, இது கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போவாங்க. ஹீரோயின் லிஃப்ட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு வயசானவங்களுக்கு பர்த்டே போல அவங்க பசங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கேன், ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பர்த்டே விஷயம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குடியிருக்கீங்களா, அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க, அவங்க ரொம்பவே க்ளோஸ் தெரியுமாங்கும் போது நீங்களும் அவங்களும் ரொம்ப க்ளோஸான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம், ஏன்னா அவங்க என்னோட சீனியர், நாங்கள் சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அது யாருன்னு சொல்லி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே டெலிவரி ரேட் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவங்க டெலிவரிக்கு வந்துருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செக்ரட்டரியோட பையன் நடந்து போவாங்க. இந்த மாதிரி நீங்களா ஹாய்ங்க, இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த வாய்ஸ் தானே பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க, என்ன வாய்ஸ் ஃபெமிலியராக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க அந்த தெரபிஸ்ட் கிட்ட தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்னால எனக்கு ரொம்ப மைண்டு கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலைங்கும் போது அவரும் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் அந்த கொலகாரனை ஃபீஸை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் பார்த்தீங்கன்னா நடந்து நினச்சி பார்ப்பாங்க. இவங்க எதுக்கும் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க, அப்போ ஃப்ரெண்டு காணாமல் போயிருப்பாங்க. இவங்களும் தேடிட்டு வரும்போது அவங்க ஷூ மட்டும்தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். இவங்களும் கண்டிப்பாக இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும்ட்டு ஓப்பன் பண்ணான்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸு, இந்த மாதிரி நீ உள்ளே வந்தினா உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவேன், உன் ஃப்ரெண்டு சேஃபாக இருக்கணும்னா நீ இங்கேருந்து போ, போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோன் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. அதனால இவங்க ஃபேஸ் பார்த்துருக்க முடியாது. அதை சொல்லிட்டு இவங்க அழுதுட்டு இருக்கும்போது அந்த டாக்டரும் பா எனக்கு ரிலீஃபாக இருக்கும்பாங்க. ஹீரோனும் எதுக்கு உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கணுங்கும் போது இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸை பார்த்துருந்தா அதுவே ஒரு ட்ராமா மாதிரி ஆயிருக்கும், அதை நீங்கள் பார்க்கல, இல்லை அது வெறும் நீங்கள் காதால் மட்டும்தான் கேட்டிருக்கீங்க, அது பாஸ்டில் நடந்தது, அதை நீங்கள் மறந்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள், இதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும், அந்த பர்சனை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. டாக்டர் சொன்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். இந்த மாதிரி நம்பர் கிடச்சிருச்சு, நெய்பரோட நம்பர்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்களும் கால் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வயசானவங்க பார்த்தீங்கன்னா கால் எடுக்க மாட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, நேற்று நைட்டு பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த லேடியோட நம்பராக தான் இருக்கும். நான் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு ஸ்ட்ராங் லேடியோட ஹஸ்பண்ட் தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல இவரோட ஜூனியரும் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக இறந்து போன பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 902 இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த லேடியை பற்றி இப்போ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால அந்த ஏரியா அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சீல் பண்ணியிருப்பாங்க. அங்கே உள்ளவங்களும் என்னடா இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயின் அண்ட் கோவுமே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போச்சு, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நம்ம தான் சஃபர் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கு கூட போக விட மாட்டேங்காங்கன்ட்டு காலில் பண்ண யாரோ கிட்ட மோசமாக பேசிட்டு இருப்பாங்க. இது ஹீரோயின் கேட்டுட்டு அமைதியாகவே இருக்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கான், அவளுக்கு இதுதான் நீங்கள் கொடுக்குற மரியாதைன்னு சொல்லி கேட்கும்போது அவள் இறந்து போனதுக்கு நான் ஏன் கஷ்டப்படுங்கும் போது மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களே, உங்கள் ஃபேமிலிக்கு இது நடந்திருந்தா நீங்கள் ஏற்றிருப்பீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி கலவரம்
கலவரமே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ தான் பாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காண்டி போய் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்டை மோசமாக பேசியிருப்பாங்க ஒரு பையனோட கம்பேர் பண்ணி சேர்த்தி வச்சு. அதனால தான் இப்போ ஹீரோயின் அந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. ஏரியை பார்த்தீங்கன்னா செமையாக அடிச்சிருப்பாங்க போல், மூக்கில் இருந்தெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் லேடி தான் இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துறாதீங்க, அவங்க தெரியாமல் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாதானம்லாம் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு, ஏதோ பீ பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டேங்கும் போது இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அவங்க மோசமாக பேசினது என்ன பண்ணுறதுனே தெரியலைங்கும் போது இந்த மாதிரி மித்தவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, நீ உன் வாழ்க்கையை பாருன்னு சொல்லும்போது இல்லை அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த டாக் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும், எவ்வளோ கஷ்டத்தில் அந்த பொண்ணு அந்த டாகை தேட்டியிருப்பாங்க, அந்த டாகும் இறந்து போச்சு, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அது நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்திருப்பாங்க. நைட்டு வீட்டில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த கேஸை பற்றி படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் ரிபன் அண்ட் சிசர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இறந்து போனவங்க பொருள்லாம் காட்டிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிபனை பார்த்துட்டு இந்த ரிபனோட நாங்கள் சிசர் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் தண்ணி குடிக்கலாம் கிச்சனுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல சிசர் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு ட்ராக்குள்ள எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு பிளாக்ல ஹுட்டி போட்டவங்க ஏதோ அப்பார்ட்மெண்ட்ல இருந்து மயக்க மருந்தெல்லாம் கச்சிஃபில் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போதான் இவர் ஃபோனில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பார் போல, டெலிவரி பண்ணுறக்காண்டி பர்சன் வர மாதிரி காட்டும். அது வேற யாராக இருக்காது, நம்ம டெலிவரி ரேட் தான் டெலிவரி பண்ணுறக்காண்டி வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கும், ஒரு வேளை இந்த பர்சனாக இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் கால் எடுத்துருக்க மாட்டாங்க. சரி நம்ம டெலிவரி பண்ணிடலான்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போகும்போது இன்னொன்று ஒரு ரூம்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு பர்சன் பிளாக் கலர் ஹுட்டி போட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா டெலிவரி ரேடியை மயக்கம் பற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு போக பார்ப்பாங்க. கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட் பண்ணால் அந்த இடத்துல அழுந்து விழுந்துடும், இவங்களும் மயக்கமாயிருவாங்க. அந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் எடுத்து வச்சுப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயினை காற்று வாங்கலான்ட்டு பால்கனியில் வந்து எட்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த இறந்து போன லேடி விழுந்து கிடந்த மாதிரி இருக்கும். இவங்க பார்த்து பயந்துருவாங்க, என் பொண்ணு உன்னால தான் இறந்து போனா, என் பொண்ணு உன்னால தான் இறந்து போறான்ட்டு வாய்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ரெட் கலர் ரிப்பன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையை வந்து பிடிச்சி கழுத்தெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஹீரோனுக்கு வந்து இமேஜினேஷனாக தான் இருக்கும். அந்த இடத்துல பயந்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு காலும் வரும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க, இல்லைங்க ராங் நம்பர் போது இந்த மாதிரி டெலிவரி ரேடியோட உங்கள் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வருவாங்க. ஏன்னா டெலிவரி ரேடியோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சீரியஸாக இருக்கும், கார்டியன் யாராச்சும் வேணும் இல்லையா. டெலிவரி ஐடி கால் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கால் ரீச் ஆயிருக்காது. அதனால தான் ஹீரோனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க எங்கே இருந்தாலுமே சீக்கிரமாக வர சொல்லுங்கும் போது இவங்களும் கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் டெலிவரி ஐடி அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கால் வந்திருக்கும்ல, என்ன 8 மணிக்கு நம்ம கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டரும் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த பையனை பார்க்கலாம், ஆனால் அவங்க அம்மாவை கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுங்கன்ட்டு சொல்லிட்டு போவாங்க. அவங்களும் அந்த பையனை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னை பார்த்துக்கிறதுக்கு தான் அவர் ஆகும் பகலும் பார்த்தீங்கன்னா காசுன்னு சுற்றிட்டு இருக்காளா, இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லையன்ட்டு அந்த பையனை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குட்டி ரூமில் தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் இவ இருக்காளான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அந்த கரண்ட்டுக்கும் வாட்டருக்கும் மட்டும் அவள் காசு கொடுத்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காது, எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு நியூ செக்யூரிட்டி கார்டை காட்டுவாங்க. அந்த ஓல்டு செக்யூரிட்டி கார்டு பார்க்கறக்காண்டி ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. பீஸா வாங்கிட்டு அவர் இங்கே வாக்கிங் போயிட்டு வந்திருப்பார் போல். அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் விஷயம் கேள்விப்பட்டீங்களா, அந்த 902 இருந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களாமான்னு சொல்லும்போது ஓல்டு செக்யூரிட்டி கார்டு அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, நானும் நியூஸில் பார்த்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு அந்த டாகு காணாமல் போச்சு, அதுவும் இறந்து கிடச்சிது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் இறந்து போயிருக்காங்க, இது ஏதோ பேட்டர் மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே பேசாமல் போயிடுவாங்க. இவரும் நான் பீஸா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. ஆக்சுவலி இவர் பேசும்போது அப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் எதுக்கு பீஸான்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் மறந்துட்டீங்களா அப்பா, நம்ம ஸ்கூலோட லாஸ்ட் டே, அதாவது நம்ம 2 பேரும் மீட் பண்ண லாஸ்ட் டே அப்போ நீங்கள் எனக்கு பீஸா வாங்கி கொடுத்தீங்கன்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் நம்மளுக்கு காட்டுவாங்க. இவர் ஏதோ தப்பு பண்ணியிருப்பார் போல். இவருக்காண்டி இந்த ஓல்ட் செக்யூரிட்டி கார்டு பார்த்தீங்கன்னா பழகி ஏற்றுக்கிட்டு வேலையை விட்டு நின்றுப்பாரு. அது போக இதுதான் நம்ம கடைசியாக மீட் பண்ணிக்கிறது, என்னோட நியூ லைஃப்பை பார்த்து நான் போக போகிறேன், அதனால் பீஸா வாங்கி கொடுத்துருக்கேன், ஜாலியாக சாப்பிட்டு ஸ்கூலிங்க முடி நல்லா படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. அந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ ஓல்ட் செக்யூரிட்டி கார்டும் இந்த மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு, நீயும் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்க, இதுக்கு பின்னாடி அந்த பர்சன் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குது, அந்த காரணத்தை முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், பீஸா சாப்பிடுங்கன்ட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் போவாங்க. இவங்க 2 பேர் எதுவும் மிஸ்டேக்காக தான் பேசிப்பாங்க. அப்போ இந்த ஓல்ட் செக்யூரிட்டி கார்டு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. பீஸாவா நானும் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார். ஆனால் ரிமூவே பண்ண முடியாது. இந்த விஷயத்த ஓல்ட் செக்யூரிட்டி கார்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசிப்பாங்க. என்ன யோசிப்பார்
இருப்பாரு நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த பிளாக் கலர் ஹுடி போட்டவர் தான் காட்டுவாங்க. அந்த இறந்து போயிருப்பாங்களே அந்த பொண்ணோட ஃபோட்டோக்கெல்லாம் கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இருப்பாங்க. இன்னுமே பார்த்தா டெலிவரி லேடி மயக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ மார்க்கெட் லேடிக்கும் ஸ்ட்ராங் லேடிக்கும் பார்த்தா கால் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே பார்த்தா அந்த காலை பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது ஃபோனையே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்டேருந்து கால் வரும். அதாவது டெலிவரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே ஹோட்டல், அங்கேருந்து கால் வந்திருக்கும். லாஸ்ட்டாக 406 தான் பண்ணால் அவங்க டெலிவர் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹீரோனு அந்த இடத்துக்கு பார்க்கறக்காண்டி வருவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த பிளாக் கலர் ஹுடி போட்ட பர்சன் தான் காட்டுவாங்க. அவங்களும் இப்போ உட்காந்துட்டு டெலிவரி லேடியோட ஃபோட்டோவை பார்த்தா ட்ராப் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல டெலிவரி லேடியோ பார்த்தா கண் முழிச்சிருவாங்க. யார் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ திரும்பி ஃபேஸை காட்டுவாங்க. நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அந்த செக்ரட்டரியோட பையன் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்களும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. நீ என்ன இந்த 902 அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வந்ததுன்ட்டு அங்கே ஒருத்தரை பார்த்துருப்பாங்க இல்லையா, அது நீ தானேன்னு சொல்லி கேட்கும்போது இவரும் இந்த மாதிரி இந்த பிளாக் கலர் ஹுடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இது லைட்டாக கிளஞ்சிருச்சு, அதுக்கு எங்கள் அம்மா இதை தூக்கி போடு, இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் தெரியுமா, இதை போட்டுக்கிட்டு இந்த தலைக்குள்ளாவை போட்டேன்னா என்ன யாருன்னே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது இவங்களும் அப்போ நீ தான் அந்த லிட்டில் மவுஸான்னு சொல்லி கேட்கும்போது இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிமெண்ட்டாக சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. எல்லா பொண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பேண்ட்டை கீழே இறக்கியிருப்பாங்க. அந்த பர்சனும் ஆமாம் அது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் தெரியுமா, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து கத்தி ஓடுறதுலாம் அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் இந்த 902 பொண்ணு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணலைன்ட்டு இந்த பொண்ணுக்கிட்டே இவர் இந்த மாதிரி போய் நின்றுருப்பாங்க. அந்த பொண்ணு ஏதோ ட்ரிங்க் பண்ணியிருந்தனால இது நல்லா இல்லை, இது உனக்கு செட் ஆகலை, உனக்கு ஏதோ வருத்தம் இருக்குது, அதனால் இப்படிலாம் பேண்ட் கழட்டி நிற்கணும்னு அவசியம் கிடையாது, குளிராக இருக்குது பாரு பேண்ட் எடுத்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து பேசிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தா இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு பர்சன் எனக்காண்டி கேர் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது தெரியுமா, அப்படி எனக்கு 100 பட்டாம்பூச்சி அப்படி வயிற்றுக்குள்ளேருந்து வந்த மாதிரி இருந்தது. அப்போ இருந்து அந்த பொண்ணை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா இவங்க ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அப்போ டெலிவரி ரேடியோ அப்போ 902 இருந்த பொண்ணை கொலை பண்ணது நீயான்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு டென்ஷன் ஆகிடும். கத்தியெல்லாம் எடுத்துட்டு கழுத்தில் வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு பேர் இல்லையா, எவ்வளோ அழகான பேர் இருக்குது அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணை பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதாகும் போது அப்போ கொலை பண்ணது நீ தானான்னு சொல்லி கேட்கும்போது சேச்சா எனக்கு அனிமல்ஸை கொலை பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாங்க. அப்போ அந்த போஸ்டர்ஸ்லாம் எடுத்தது நீ தானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதில் ஃபோன் நம்பர்லாம் இருந்தது, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி ராங் கால்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதுல அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், இதில் ஒன்றுமே கிடையாது தெரியுமா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிக்கும், அவள் இப்போ தனியாக இருக்கா, அதனால் நீயும் அவள் கூட போய் ஒன்றாயிரம் சரியாங்கும் போது எதுக்கு நான் என்ன பண்ணேன், என்ன எதுக்கு நீ கொலை பண்ணுறேன், எனக்கு உடம்பு சரியில்லாத பையன் இருக்கான், ப்ளீஸ் என்னை விட்டு, நான் போலீஸ் கிட்டலாம் போய் எதுவுமே ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க போது அந்த கேண்டில் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது. அது அமர்ந்து போகும்போது நீங்கள் அவகிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா வில்லத்தன்மை பேசிகிட்டு இருப்பாங்க. இது டெலிவரினால கேட்கவே முடியாது, அதனால் கையை கடிச்சு வச்சுட்டு அந்த கத்தி பண்ண தூரம் போய் விழுந்துடும். இவங்களும் அதை எடுத்து கையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இங்கே சாக மாட்டேன்டா, நான் அம்மாடா, என் குழந்தைக்காண்டி நான் உயிரோடு இருப்பேன்டான்னு சொல்லிட்டு கத்தி கட்டி மறத்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அந்த கத்தியை பிடுங்கிட்டு அந்த ரெட் கலர் ரிப்பனை வச்சு இவங்க கழுத்தை பார்த்தா நெடிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்படியே பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிளாக் கலர் குட்டி போட்ட பர்சனும் பார்த்தா பயந்துருவாங்க யாரோ இருக்குன்ட்டு. அப்படி நம்மளுக்கு வெளியில் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்க பக்கத்து அப்பார்ட்மெண்ட்லுக்கு தான் காலிங் பெல் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் ஆர்டர் பண்ணிங்களான்னு சொல்லி கேட்கும்போது நானே டயட் மெயின்டைன் பண்ணி பாடி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதுக்கு ஆர்டர் பண்ணும்போது இல்லை எனக்கு ஸ்மெல் வருது, சாரி நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடத்துல ஃப்ரைட் சிக்கன்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஆர்டர் பண்ணலன்னு சொல்லிங்கும் போது நான்லாம் ஆர்டர் பண்ணலைங்க, இந்தாங்க காசு, யாரோ ஃப்ரீயாக வெளியில் வச்சுருந்தாங்க, உங்களோட ஆர்டரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இல்லை இல்லைங்கும் போது அப்போ எதுவும் இல்லை வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்தா வீட்டிலேருந்து வெளியில் தள்ளிடுவாங்க. அப்போ ஆர்டர் இவரு பண்ணலைன்னா ஃபேக் ஆர்டரா அவங்கள ட்ராப் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னா பக்கத்தில் ஏதாச்சும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்திருக்கும். இதை பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட் அவங்க கையில் போட்டுருந்தாச்சுன்ட்டு ஹீரோயின் பார்த்துருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தா ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே காட்டுவாங்க. அந்த டெலிவரி லேடி பார்த்தா பிளாக் கலர் ஹுடி போட்ட பர்சன் அந்த டப்பில் கொண்டு போய் போட்டுட்ருப்பாரு. ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வெளியில் தான் நிற்பாங்க. அவங்க இறந்துருப்பாங்களா, ஹீரோயின் இந்த விஷயத்த கண்டுபிடிப்பாங்களா தெரியல, இனி வர எபிசோட்ஸில் பார்க்கலாம்.